தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழகம் புதுச்சேரி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற இந்த சூழலில் புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி 11ஆம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் 3 தொகுதிகளிலும் அதிமுக முன்னிலை வைக்கிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் நம்முடைய இந்த கேட்கலாம். சார், அதாவது புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி 11ஆம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மிக அதிக அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் புதுச்சேரியுடைய முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். வாக்களித்த புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நாராயணசாமி அவர்களுக்கு அந்த மகத்தான வெற்றிக்காக அவரையும் தமிழக காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துகிறேன். இதற்காக பாடுபட்ட புதுச்சேரியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், தோழமை கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினுடைய ஆதரவு தந்த கட்சிகள், இப்படி எல்லோருக்கும், கூட்டணியில் இடம்பெற்ற எல்லோருக்கும், ஆதரவு தந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் 3 தொகுதியிலையும் இப்போ தான் தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. இறுதி சுற்றில் என்ன வருது என்று பார்ப்போம். இப்போது ஆளுங்கட்சிக்கு அதிகமாக வாக்குகள் கூடுதலாக போய்கொண்டிருக்கிறது. முடிவு எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம். 11ஆம் வாக்கு புதுச்சேரியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே 3 தொகுதியில் அதிமுக முன்னிலை நிற்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்கள் வாக்களித்தது தான் காரணம். அது மாதிரி அங்கே வெற்றி பெறாமல் வாக்களித்திருக்கிறார்கள், இங்கே குறைவாக வாக்களித்திருக்கிறார்கள். அது காரணம் என்ன? 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்த பிரதமர் மோடி கருப்பு பண பட்டியலை வைத்திருக்கும் போது அதை வெளியிடாததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? கருப்பு பணத்தை ஒழிப்பதில் அல்லது கள்ள நோட்டை ஒழிப்பதில் காங்கிரஸ் அதை வரவேற்கிறது. ஆனால் அது நடைமுறையில் கொண்டு வரும்போது அதற்கான முன்னேற்பாடுகள் இல்லாமல் ஒரு துக்ளக் தர்பாரில் அவசர கோலத்தில் வந்ததுனால மக்கள் எல்லாம் அவதிப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை முறையாக செய்திருக்க வேண்டும், முறையாக செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. எனவே ஏற்கனவே அவர் கருப்பு பண பட்டியல், இங்கு உள்ளவர்கள் பட்டியல் வெளியிடாத மட்டுமல்ல, சுவிஸ் பேங்கில் 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு 15 லட்சம் பிரித்து தரேன்னார். இப்போ நேற்று 7000 கோடிக்கு வசதியானவர்களுக்கு விஜய் மல்லையா உட்பட பலருடைய கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியவர்கள் வட்டியும் கட்டலை, கடனையும் கட்டலை, அதெல்லாம் திரும்ப பெறவில்லை. இப்படி வெளியே கிடக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிப்பதற்கு பதிலாக ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் வைத்திருக்கிற 1000, 500 ஒழிக்கிற பணியில், அவர்களை சிரமப்படுத்துகிற பணியில் மோடி ஈடுபட்டுக்கிற காரணத்தினாலே தான் மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள்.